மானசா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்பதானே சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ள திரும்ப பாட்டை போட்டுக்கிட்டு ஆடுற. வாங்கினது பத்தலையா உனக்கு? எடுத்து நான் தான் ஆட சொன்னேன். அடிக்கதா இருந்தா என்ன அடிக்க சொல்லுங்க மாதவன். சொல்லுங்க. இது என்ன வீடா இல்ல கிளப்பா? கிளப்ல மட்டும் தான் ஆடணுமா என்ன? வீட்டுக்குள்ள கிளப் எல்லாம் கட்ட முடியாது மாதவன். அவங்க உங்க வீட்லயே ஆடலாம். இவ ஏன் பொண்ணு, இவளை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். அவ எனக்கும் பொண்ணுதான். அத உங்க மேடத்துக்கு ஞாபகப்படுத்துங்க மாதவன். எஸ் சார். நீங்க 2 பேரும் பேசிக்கிறதுக்கு தனியா ஒரு ஆளை வச்சா நல்லா இருக்கும். மேடம். ஷட் அப். ஸ்கூல்ல எத்தனை பசங்களுக்கு டிசிப்ளினா இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன். எனக்கு தெரியாது பசங்களை எப்படி வளர்க்கணும்னு? ஸ்கூல் வேற வீடு வேற. வீட்டுல இருக்கிறப்போ சுதந்திரமா தான் இருக்கணும். இது ஒன்னும் ஹாஸ்டலோ ஜெயிலோ கிடையாது. பிள்ளைங்கன்னா அம்மாவை அம்மான்னு அப்பாவை அப்பான்னு கூப்பிடணும். பெத்தவளைய மேடம்னு கூப்பிடுற ஒரே வீடு இதுவாதான் இருக்கும். ஒழுக்கமும் கட்டுப்பாடு மட்டும் வாழ்க்கையில கொள்கைன்னு நினைக்கிறவன் நான் இல்ல. அதை விட என் பசங்களுக்கு அன்பு பாசம்னா என்னன்னு தெரியணும். வாழ்க்கையை ரசிச்சு வாழ்றது எப்படின்னு புரியணும். இதுக்கு மேல இந்த வீட்டுல உங்க மேடம் போடுற சட்ட திட்டங்களுக்கெல்லாம் நாங்க கட்டுப்பட முடியாது. என் பசங்களையும் அவங்கள மாதிரியே மிஷின் மாதிரி ஆக்கிடாம பாத்துக்க சொல்லுங்க மாதவன். சார், மா, நாளைக்கு லக்ஷ்மியோட பிறந்த நாள். நீ எங்களை விட்டு பிரிஞ்ச நாள். ஒரே நாள்ல துக்கத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு போயிட்ட. இதுதான் நான் அவளுக்கு எடுத்த புது துணி. இதோ பாருமா, நாளைக்கு நான் ஐயாவை பார்க்க போறதுனால இன்னைக்கு அவ பிறந்த நாளை கொண்டாடிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நான் யோசிக்கிறது சரிதானமா? அக்கா, லக்ஷ்மி, இந்த ட்ரெஸ் பாரு. இது யாருக்குன்னு சொல்லு பாப்போம். யாருக்கு? உனக்குதான். அது என் செல்ல தங்கச்சி லக்ஷ்மிக்கு. ஐ, போட்டு பார்க்கலாமா? சரி வா.
இரு. அம்மா, லக்ஷ்மியை பாத்தியா? எவ்வளவு அழகா இருக்கா பாரு. நான் லக்ஷ்மிக்கு தச்ச பாவாடை சட்டை உனக்கு பிடிச்சிருக்கா? நீங்க போக போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் உங்களுக்கு பதிலா லக்ஷ்மி என்கிட்ட விட்டுட்டு போனீங்களா? நீங்க இல்லாத நினைப்பு எனக்கு தெரியாம இருக்க இவதாமா காரணம். நாளைக்கு அம்மாவோட நினைவு நாள். இந்தா அம்மாவை கும்பிட்டுக்கோ. மா, லக்ஷ்மி ஆசீர்வாதம் பண்ணுமா. லக்ஷ்மி, நம்ம இப்ப எங்க போறோம்னு சொல்லு. தெரியல. என் செல்ல பாப்பாவோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு நம்ம கோயிலுக்கு போக போறோம். ஐ, போலாமா? போலாம். குட் மார்னிங் மேடம். மேடம், டுடேஸ் ப்ரோக்ராம். நீங்க அனுப்புன லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பொருளுமே வாங்கியாச்சு. ஆமாமா, அதுவும் ரெடியா இருக்கு. சரி சரி, பண்ணிடலாம். புரியுது. அப்ப நானும் என் திருப்திக்கு வழக்கமா பண்றத பண்ணி முடிச்சிடுறேன். நல்லது நல்லது, எல்லாம் ரெடியா இருக்கும். ரொம்ப நன்றி. மாதவன், மேடம், சார் ஏதோ முக்கியமான வேலையா வெளியில போறாருன்னு நினைக்கிறேன். எங்க போறாருன்னு விசாரிங்க. சாப்பிட்டு போக ஓகே சொல்லுங்க. மேடம், சொல்லிடுறேன் மேடம். ம். நான் கிளம்பிட்டேன். சார் சார், யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வெளியே கிளம்பும் போது கூப்பிடுறிய, அப்படியே முக்கியமான விஷயம். குட் மார்னிங் சார். எங்க சார் அவசரமா கிளம்பிட்டீங்க? ஏன், உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுமா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சார். வேற யாராவது சார் எங்கன்னு கேட்டா நான் சொல்லணும் இல்ல சார், அதுக்கு தான் சார். ஓ, அப்படியா? சார் பர்சனல் வேலையா வெளியே போயிருக்காருன்னு சொல்லுங்க. சூப்பர் சார், அப்படியே சொல்லிடுறேன் சார். சார், ம்? நீங்க எங்க போறீங்க, எப்ப வருவீங்கன்னு சொன்னா அதையும் நோட் பண்ணி வச்சுக்குவேன் சார். நீங்க உங்க மேடம்க்கு பிஏவா இல்ல எனக்கு பிஏவா? ஒழுங்கா உங்க வேலையை மட்டும் பாருங்க, புரியுதா? சாரி சார். சார், சாப்பிடாம போறீங்க, அவசர அவசரமா வேற போறீங்க, அதான் ரொம்ப முக்கியமான வேலையோன்னு. மாதவன், என்ன உங்களுக்கு இன்னைக்கு திடீர்னு இவ்ளோ அக்கறை? எனக்கு புல் அரிக்குது. நான் ரொம்ப முக்கியமான வேலையா தான் போறேன். அப்படியா சார்? சொல்லுங்க சார். ஆனா அத நான் யாருக்கிட்டயும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சம் ஓவரா வேலை பாக்குறீங்க. பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? போங்க, போய் வேலையை பாருங்க. அக்கா, முழம் எவ்வளவுக்கா? 30 ரூபாமா. வாங்கிக்கோங்கம்மா. வா வித்யா. அக்கா, அர்ச்சனை தட்ட இந்தாம்மா. காசு வந்து கொடுமா. சரிக்கா, சரிக்கா. போயிட்டு வாமா. வாங்க வாங்க. என்னம்மா, அக்காளும் தங்கச்சியும் இந்த நேரத்துல கோயிலுக்கு வந்திருக்கீங்க? என் தங்கச்சிக்கு பிறந்த நாள் சாமி. என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு ஆத்தா மனசு குளிர மாதிரி ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க சாமி. அப்படியே பண்ணிடுவோம்மா. உள்ள வாங்க வாங்க வாங்க. வா. கற்பூரம் தொட்டுக்கம்மா. இந்தம்மா. சரிங்க சாமி, நான் வரேன். சரியாத்தா. வா. லக்ஷ்மி, ஒரு நிமிஷம் இல்ல. பூசாரி ஐயா. என்னதா? என்னதா? என்னது இது, இங்க வாழைத்தாறு கிடக்கு?
அதுவா, இன்னைக்கு காலையில ஒரு கல்யாணம். இந்த வாழைத்தாரு பிரசாதமா கொடுக்க சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்படியா? நீ வேணா எடுத்துக்கமா. முழு தாரையும் எடுத்துட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? கோயிலுக்கு வர எல்லாருக்கும் கொடுத்துருங்க. எனக்கு ஒரே ஒரு சீப்பு மட்டும் போதும். இருமா, இந்த வர்ற. இந்தாத்தா. ம், ரொம்ப நன்றி பூசாரி ஐயா. சரிம்மா, போயிட்டு வாங்க. வா போலாம். நீ போ. இங்க பாரு, நான் வர வரைக்கும் நீ இங்கே தான் நிக்கணும். அக்கா கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிம்மா. ம். இங்க வாமா. ம். லக்ஷ்மி. ம். ஐ ஆ. அக்கா இந்தாங்க. ம். அக்கா கொஞ்சம் கத்தி கொடுங்களேன். இந்தாம்மா. ம். இந்த பழத்தை நீயே விட்டு. ம். அக்காக்கு கொடு. இந்தாங்க. இந்த மாதிரி பிறந்த நாள என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லம்மா. போங்கக்கா. சரி போலாமா? வரேன்க்கா. சரிம்மா. வாங்க போலாம். என் பார்வதி கடைசி வரைக்கும் பொன்னையும் உன் பொண்டாட்டிய நம்பினாலே, செத்ததுக்கு அப்புறம் கூட உன் நிழல் என் மேலேயோ என் பிள்ளைங்க மேலேயோ படக்கூடாது. சிஸ்டர், யார் இவரு? ரொம்ப பெரிய இடம் போல இருக்கு. அவரு சந்திரமோகன். வருஷம் இந்த நாள்ல தவறாம ஹாஸ்பிட்டல் வந்துருவாரு. வேதவள்ளி இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அப்புறம் அங்க இருக்கிற லேப்ல கொடுத்தாங்க. ஓகே டாக்டர். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. ஓகே டாக்டர். வாங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு ஓ, வந்தேன். பேஷண்ட்ஸ்கா? வார்ட் பாய் டாக்டர். இத வாங்கிக்கப்பா. பேஷண்ட்ஸ் கிட்ட கொடுத்துரு. ஓகே டாக்டர். சார் ப்ளீஸ் கம். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஓகே டாக்டர். வருஷம் தவறாம இங்க வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் உதவி பண்றீங்க. தன்னோட குடும்பம்னு சுயநலமா இருக்கிற இந்த காலத்திலயும் உங்கள மாதிரி அடுத்தவங்கள பத்தி யோசனை பண்றது ரொம்ப பெரிய விஷயம் சார். இங்க சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் இது ஒண்ணுதான் பெரிய ஹாஸ்பிட்டல்.
உயிருக்கு போராடுற சமயத்துல இங்க செலவு பண்ண முடியாம பல பேர் கஷ்டப்படுறத நான் பார்த்திருக்கேன். நானும் பார்த்திருக்கேன். நம்பி வர்றவங்களுக்கு நீங்க செய்யற உதவி சாதாரண விஷயம் இல்ல சார். நீங்க பெரிய மனுஷன் சார். உதவி செய்ய வேண்டிய சமயத்தை தவற விட்டுட்டு இப்படி காலம் தவறி எல்லாருக்கும் செஞ்சு என்ன புண்ணியம்? சார் ஒண்ணு இல்ல, நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. டாக்டர், எவ்ரி மந்த் ஏழை எளிய பேஷண்ட்ஸோட டீடைல்ஸ் அனுப்பிச்சு வைப்பீங்க. இந்த மந்த் அனுப்பவே இல்லையே, எனி ப்ராப்ளம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், ரெடியா இருக்கு. இதோ ஒரு நிமிஷம். இந்தாங்க. இந்த பில்லெல்லாம் நானே பே பண்றேன். ஷூர் சார். ஐயோ அம்மா, என்ன டாக்டர் அங்க சத்தம்? அது ஒண்ணும் இல்ல சார், இன்னைக்கு மார்னிங் தான் ஒரு பொண்ணு டெலிவரிக்காக இங்க வந்து அட்மிட் ஆயிருந்தா. அவங்க ஹஸ்பண்ட் எங்கேயோ பேமெண்ட் விஷயமா ரெடி பண்றேன்னு போனாரு, இன்னும் வரல. என்ன டாக்டர் இது? போய் என்ன ஏதுன்னு உடனே பாருங்க. ஓகே சார். பயமா இருக்குமா? அம்மா பார்வதி தாயி, கொஞ்சம் பொறுத்துக்காத்தா. என்ன பெத்தா ஆத்தா, என்ன அம்மா. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேரம் ஆக ஆக ரிஸ்க் உங்களுக்கு தான். பணம் கட்டுறேன்னு சொல்லிட்டு போன இந்த பொண்ணோட வீட்டுக்காரர் எங்கம்மா? பணம் கட்டாம ஆபரேஷன் பண்ண முடியாதுமா. அம்மா சாமி, அவன் எங்க போனா ஏது போனான்னு தெரியலம்மா. உங்களை என் குலசாமியா நினைச்சு கேக்குறம்மா. என் பேத்தி உசுரையும் அவ வயித்துல இருக்கிற புள்ள உசுரையும் காப்பாத்தி கொடுங்கம்மா. அட என்னம்மா நீங்க? பில்லு கட்டாம எப்படிமா ஆபரேஷன் பண்ண முடியும்? பணத்தை கட்டிடுறோம்மா, எப்படியாவது என் பேத்தி உசுரை காப்பாத்தி கொடுங்கம்மா. டாக்டர், நீங்க உடனே ஆக வேண்டியதை பாருங்க. இந்த பில்லி நானே கட்டிடுறேன். அப்படியே கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. ஓகே சார். நர்ஸ், ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. வந்தீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. அத்தா பார்வதி, உன்னை காப்பாத்துறதுக்கு கடவுள் மாதிரி ஐயா வந்திருக்காங்கம்மா. ஆபரேஷன் பண்ணிடலாமா? கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. அம்மா அம்மா, என்னம்மா ஆச்சேன் பேத்திக்கு? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. லேபர் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ண உடனே நீங்க போய் பார்க்கலாம். அம்மா, 2 உசிரியும் காப்பாத்தி கொடுத்துட்டீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா. இந்த நன்றிய எனக்கு சொல்லாதீங்க பாட்டிமா. சரியான நேரத்துல பணத்தை கட்டி உங்க பேத்தியோட உசுரை காப்பாத்துனது சார் தான். ஐயா சாமி, ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க பண்ணிருக்கிற இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல ஐயா. ஐயோ அம்மா, நன்றி கைமாறுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. ஒரு காலத்துல நான் செஞ்ச பாவத்துக்கு இப்படியாச்சும் பிராயச்சித்தம் தேடிக்கிறேன்.